அன்பானவர்களே, இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 1. அப்போ இந்த சங்கீதத்தில் அன்பானவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் இந்த வருஷத்திலே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? இதை தான் இன்றைக்கு இந்த ஒரு காரியத்தை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, துன்மார்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்கார்ந்திருக்கிற இடம், இவைகளை எல்லாம் நாம் அவாய்ட் பண்ணணும். அங்கே இருக்கக்கூடாது. அதை விட்டுட்டு எப்பொழுதும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாக இருக்கும் பொழுது பாக்கியமுள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? அப்போது முதலாவது நாம் பாக்கியம் பெற்ற பிள்ளைகள். ரெண்டாவது பாருங்கள், நாம் கனி கொடுக்கிறவர்கள். ஒரு மரம் தண்ணி ஓரமாகவே இருக்கும் பொழுது பச்சை பசேல்னு நல்லா வேறு விட்டு அவ்வளவு அருமையாக இருக்கும். அதில் ஒருபொழுதும் கனி இல்லாமல் இருக்காது. எப்பொழுதும் கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் நாம் கனி கொடுத்து மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம் அன்பானவர்களே, இலை உதிராதவர்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு காரியங்களும் எந்த விதத்திலும் காஞ்சி போயிருக்காது, இலை உதிர்ந்து போயிருக்காது. நாம் எப்பொழுதும் பச்சை பசேல்னு இருப்போம். தாவீது சொன்னார்ல, நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம் என்று சொல்லி அப்படியாக நம்மை வைப்பார். கடைசியாக நாம் எதை செஞ்சாலும் அது வாய்க்கும். அப்படியாக இந்த வருஷத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமுள்ள பாத்திரங்களாக ஆண்டவர் கொண்டு வருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.